சார் டெய்லி இன்சென்டிவ் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாங்களா சார்? ஏன் மேம் இன்சென்டிவ் கம்மியாக போட்டிருக்கீங்க, என்னாச்சு? இன்றைக்கி வந்து டேட்டு November 23ங்க, சனிக்கிழமை ஆகுது. டைம் வந்து இப்போது 5:04 ஆகுதுங்க. காலையில் 6 மணிக்கு நான் ஷிஃப்ட்டு லாகின் பண்ணேன். இப்போது 11 மணி நேரம் பக்கமாக ஆக போகுதுங்க. அமௌண்ட் இது வரைக்கும் 514 ரூபாய்க்கு தான் எடுத்திருக்கேன். மொத்தம் 12 ட்ரிப்பு வந்திருக்கு. ஆர்டர் ஒழுங்காக போடல, ஃபஸ்ட் டார்கெட்டை தான் முடிக்க பிளான் பண்ணியிருக்கான் போல். கடுப்பாக இருக்குது எனக்கு. வீட்டில் ஏதோ ஒரு டைம் வந்து சோதனை வந்தால் பரவாயில்லைங்க, வாழ்க்கை முழுசுமே சோதனையாக தான். என்ன பண்ணுவேன்? வண்டியில் மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. கட்சி கேபிள் பிஞ்சு போச்சு. கடுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கோபமாக வருது, கஷ்டமாகவும் இருக்குது. நான் கூட கிளச்சில் வர பிடிச்சதும் சரி புது லிவர் தான் கட்டாகி போச்சு போல் அப்படின்னு நினச்சேன். கேபிள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கேபிள் கையோடு வருதுங்க. கடுப்பாக இருக்குது எனக்கு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. மூன்றரைக்கு தான் கேபிள் கட் ஆச்சு. நானும் ஒரு ½ அன் ஹவராக வந்து கேபிள் டச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்டிக்கு கேபிள் கிடைக்கிது. அது எப்படி கிடைக்கிதுன்னா, இங்கே பால் இருக்கா, இங்கே ஒரு பால் மாதிரி இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் ஒரு பால் மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த கேபிள் தான் இந்த கிளாம்புக்கு செட் ஆகும். இந்த வண்டிக்கு இல்லை, கிளாம்புக்கு. கிளாம்பு வந்து ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு மாதிரி போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி ஆல்ட்ரேஷனும் பண்ணி போடுறாங்க. இந்த கிளாம்பு வந்து பால் போடுற மாதிரி இருக்குது. இந்த கிளாம்பு அந்த பையன் கொடுக்குறது ஒரு பக்கம் பால் போடுற மாதிரியும், இன்னொரு பக்கம் நான் ஃபோட்டோவில் காமிக்கிறேங்க, அது மாதிரியே இருக்குது. ஒரு கிளாம்பு மாதிரியே இருக்குது, கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி. என் வண்டிக்கு செட் ஆகலை. என்ன பண்ணுறதுனே தெரில. இன்றைக்கி லீவ் போட்டு வீட்டில் இருந்தால் கூட நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி என்னைக்கும் போச்சு, நாளைக்கு என்னைக்கும் போச்சு. எப்பயுமே சனி ஞாயிறு தான் வந்துட்டு ஒரு டார்கெட்டாகவே வச்சுப்பேன். ஏன்னா கடைசி வாரத்தோட கடைசி நாளில் அதில் நம்ம எடுத்தால் தான் நல்லா அவுட் புட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அதை நினப்பேன். கரெக்டாக சனிக்கிழமையே சோதனை வந்துருச்சுங்க. வண்டி இப்போ ஓட்டலாம், ஆனால் கீர் வந்து போயிடும். இப்போ கூட இந்த ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு தான் நான் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறேன்னா, நியூட்ரலில் போட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். இருங்க, மூவே ஆக மாட்டேங்குது. அப்பா எப்படி அடிக்குது பாருங்க. இப்போது இதில் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பைக்கில் என்ன பிரச்சனை ஆகும்னா, அந்த கியர் பிளேட்டு போயிடும். அடுத்து நமக்கு என்ன ஆகும்னா, வேகமாக போயிட்டுருக்குமா, டக்குன்னு பிரேக் அடிக்க முடியாது. பிரேக் அடித்தவே ஒரு மாதிரி தள்ளி இழுத்து விட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கீர்லேயே இருக்குதுல்ல வண்டி. அப்புறம் எவனா ஒருத்தன் குறுக்க வந்துடுறான், பிரேக்கும் போட முடியல. நம்ம சூழ்நிலை அவனுக்கு தெரியாதில்ல. என்ன வாழ்க்கடா டே. 3 hours later. இப்போது டைம் வந்து 8:32 ஆகுதுங்க. ஒயர்லாம் வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கும். இங்கெல்லாம் நிறைய ஒயர்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கிளச்சு வந்து சரி பண்ணியாச்சுங்க. கிளச்சு கேபிள், இதோட வண்டி கிளச்சு கேபிள் வந்து கிடைக்கல. நான் என்னோடய ஜோனில் இருந்து இன்னொரு ஜோனுக்கு மாறி வந்தேன். பல்லாவரம் ஷோரூம் போகலாமான்னு பார்த்தேன். அப்பா செம்ம அழகாக இருக்குங்க. அந்த வீடு மட்டும் தனியாக, சுற்றிலையும் காடு. பார்த்த உடனே ஷாக்காகிட்டு ரொம்ப இம்ப்ரெஷன் ஆகிட்டாங்க. நான்லாம் அது மாதிரி இடத்துலாம் பார்த்தா உடனே வந்து கற்பனை பண்ணிப்பேன், எப்படிலாம் இருக்கும், எப்படிலாம் அதில் இருக்கலாம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம். இங்கே வந்து அந்த இடத்த எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த வியூ வந்து கேமராவில் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. ஓவர் வெளிச்சமாக இருந்தால் மட்டும்தாங்க இந்த கேமராவில் தெரியுது, இல்லைன்னா தெரிய மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு அந்த வியூவு, அந்த காடு, வீடு தனியாக இருக்கிறது எப்படி தெரியுமோ தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு வந்து அது மாதிரி இடத்த பார்த்த உடனே கற்பனை பண்ணிப்பேன், இமேஜின் பண்ணிப்பேன், இப்படிலாம் இருக்கும், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம். செம்மையாக இருக்குதுங்க. இது மாதிரி லொக்கேஷன்லாம் வந்துட்டு டெய்லியும் ஒரு 2 ஆர்டர் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஒரு காட்டுக்குள்ளே வந்து காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டே 1ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல, அப்போது ஒரு பையனுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருப்போம். அந்த காலேஜ் தாங்க இது. நான் படித்த காலேஜெல்லாம் வந்துட்டு இது மாதிரி சுற்றிலும் காடெல்லாம் இல்லை, பசுமையாலாம் இல்லை. ஃபுல்லாக மெயின் ரோட்டில் தான் இருக்கும். எந்த இடத்துல ஜன்னல் திறந்தாலும் சர்புருன்னு வண்டி சவுண்டு மட்டும் தாங்க கேட்கும். இது மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். கிளச்சு கேபிள் எப்படி போச்சுன்னா, நான் ஒரு கிளிப்பு காட்டுறேங்க. பைக்கில் அந்த கிளச்சு கேபிள் இருக்குது இல்லைங்க,
இவர் என்ன பண்ணிட்டாரு, இப்படி இந்த சைலன்சர் கீழே வச்சு அடிச்சு விட்டாரு. ஃபுல்லாக எரிஞ்சிச்சு. நானே அப்பயே நினச்சேன் என்னடா தீயுதுன்னு நினச்சா, சரி வேறு ஏதோ ஒன்று இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா இதுதான் தீஞ்சு போயிருக்கு. கேபிள் கொஞ்சம் லைஃப் தான் வரும் போல், மாற்றணும் அதையும். அதில் நம்ம இன்ஜின் சரி பண்ணார் இல்லைங்க மெக்கானிக் அண்ணா, அவர் வந்துட்டு சைலன்சருக்கு கீழே வச்சு போல்ட் வந்து டைட் பண்ணிட்டாருங்க. அது என்ன பண்ணிடுச்சு, ஹீட் ஆகிட்டே இருந்திருக்கு. நானும் சரி ஓகே அது ஹீட் ஆகிட்டே இருக்குது, அது ஃபுல்லாக போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே கம்பி தானே, மேலே வந்துட்டு இரும்பு கம்பியாக தானே இருக்குது, உள்ளே வந்துட்டு தானே அந்த கேபிள் இருக்கும், அந்த கேபிள் ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இழுத்து மேலே சரட்டு போட்டு கட்டிட்டேன், அந்த சைலன்சர் மேலே ஒட்டாத மாதிரி. அப்புறம் நான் ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரை டெலிவரி பண்ண போன இடத்துல இப்படி தாங்க கிளச்சை பிடிச்சி அது கையோடு வந்துடுச்சு அந்த லிவரு. ஷாக் ஆகிடுச்சு, என்னடா அது இப்படி வாரத்தில் ஒன்று இப்படி ஏதோ ஒன்று வந்துடுதே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டேங்க அப்போல்லாம். ஏன்னா என்ன பண்ணுவேன், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, டைம் வந்துட்டு 4 மணி, அதுவும் என் வீட்டு பக்கத்தில் வந்து இந்த கேபிள் வந்து கட் ஆகுது. ஏதோ தாம்பரம் சாண்டோரிங் குரோம்பட்டு சைடு அப்படின்ட்டு இருந்தால் கூட நான் ஏதோ பல்லாவரம் ஷோரூமில் போய் டக்குன்னு வாங்கி நான் பாட்டுக்கு போட்டுப்பேன். என் வீட்டு பக்கத்துலனால இங்கேருந்து பல்லாவரம் போகணுன்னா எப்படி 30 கிலோமீட்ரு 25 கிலோமீட்டர் பக்கமாக வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அங்கேருந்து ஊட்டிக்கிட்டே வந்தேன், பல்லாவரம் போகலான்னு தான் ஐடியாவில் வந்தேன். அப்புறம் சரி பக்கத்து கடையில் கேட்டு பார்ப்போம். டைம் வந்து அப்போது 6 ஆச்சு, க்ளோசிங் டைம் வந்து 7:30 போட்டுருந்துச்சு. ஆனால் அங்கே இன்னொரு டைம் போனப்போ பல்லாவரம் ஷோரூமில் வந்து 4 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மேப்பில் 7:30 சொல்லி போட்டுருந்துச்சி. சரி இருந்தாலும் மனசை கேட்கல, பக்கத்துக்குள்ள போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன். இதோட வண்டியோட கேபிள் தான் எடுத்து கொடுத்தான். ஆனால் நான் அந்த வண்டி செகண்ட் ஹேண்ட் வாங்கியிருக்கேன்ல, லிவர் வந்து மாற்றிருக்காரு போலங்க. அதனால் இதோட கேபிள் வந்து செட் ஆகலை. 2 சைடும் பால் இருக்கிற மாதிரி கேபிள் தான் இதுக்கு செட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து எனக்கு அவசரம் ரிஸ்க் எடுத்து ஆர்டர் டிலே வந்துடுச்சா, வண்டி போய் சுற்றி முற்றி பார்த்து அப்புறம் ஒரு கேபிள் எடுத்து கொடுத்தான். இது வந்து உன் வண்டியோட கேபிள் இல்லை, ஆனால் சுசிக்கிலே வேறு பிராண்டோட கேபிள், இது போட்டு கரெக்டாக இருக்குண்ணா. இப்போது அதை தான் எடுத்து போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். கேபிளில் வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்குது. Day 4 வீடியோவில் வந்து நான் ஒரு பழைய காலத்து காரை பார்த்துருப்பேன், அது நான் விலாக எடுத்திருப்பேன். நேற்று வந்து டெலிவரி பண்ண போயிருந்தாங்க. அப்போது சென்னைக்குள்ளே போயிருந்தேன், சென்ட்ரல் பக்கமாக லேம்போர்கினி கார் பார்த்தேங்க. பார்த்தோடனே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த ஸ்விஃப்ட் கார் இருக்கும்ல, ஸ்விஃப்ட் காரு, இந்த எக்ஸ்யூவி அதெல்லாம் வந்துட்டு அது பாதியாக இருந்தால் கார் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப குள்ளையாக இருக்குது. இந்த கார்லாம் வந்து 3 கோடி 4 கோடி 5 கோடி வரும்ல. உள்ள சீட்டையும் பார்த்தேன், சீட்லாம் பார்க்குறது நல்லா கேமிங்கில் உட்காந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. அதேமாதிரி இன்ஜின் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இல்லை போலங்க, பின்னாடி வச்சுருக்காங்க. அந்த வண்டியில் 2 பேர் உட்கார மாதிரி தான் சீட்டு இருக்குது. ஆனால் அதோட இன்ஜின் வந்துட்டு காருக்கு பாதி அளவு இருக்குங்க. நான் ஒரு ட்ரக்கு இமேஜ் போடுறேன், அதோட இன்ஜின் சிசியும் அந்த லேம்போர்கினியோட இன்ஜின் சிசியும் ஒன்று. அந்த இன்ஜின் ஒன்று அப்படின்னா எப்படின்னா சிசி, அதுவும் 7000 சிசி, இந்த லேம்போர்கினியும் 7000 சிசி. ஆனால் லேம்போர்கினி வந்துட்டு பிஹெச்பி அதிகமாக இருக்கும், நியூட்டன் மீட்டர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ட்ரக்குக்கு வந்து நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பிஹெச்பி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ட்ரக்கு வந்துட்டு வெயிட் வச்சு இழுத்துட்டு போகிறதுனால அதுக்கு வந்து டார்க் அதிகமாக தேவைப்படும்னு சொல்லிட்டு டார்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. லேம்போர்கினி வந்துட்டு அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இல்லை, அதனால் அதுக்கு வந்து பவர் மட்டும் வேணும், டாப் ஸ்பீடுக்கு ஆசிரமே அந்த கார் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. அதோட லுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க நேரில் பார்க்கும்போது. அந்த இன்ஜின் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய இடத்துல வந்து ஹோல்ஸு விண்டெல்லாம் போட்டிருக்காங்க. மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் உள்ளே போகும்ல. அந்த ட்ரக்கு வந்து 7 லிட்டரு இன்ஜினு, அந்த லேம்போர்கினியும் 7 லிட்டரு இன்ஜினு. நம்ம நார்மலாக ஒரு கார் வந்து பேசிக்காக எடுத்தோம்னா அந்த கார் வந்து 500 சிசி 600 சிசி அப்படின்னு சொல்லிட்டு வரும். மேக்ஸிமம் ஒரு 40 லட்ச ரூபாவில் போட்டு ஒரு கார் வாங்கினோம்னா அந்த கார்லாம் எப்படியும் ஒரு 1500 சிசி, ஒரு 2000 சிசி, அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரி ஓகேங்க, நான் கூட இன்றைக்கி ஸ்விக்கியை ஓட்ட முடியாது போல், பாதியிலே தான் போக போகிறோம். இந்த வாரம் 5000 தான் சம்பாரித்தோம், அந்த 5000 தான் வீட்டுக்கு தூக்கிட்டு போக போகிறோம் போல் அப்படின்னு நினச்சேன். எப்படியோ ஒன்று கெட்டது நடந்துச்சு, ஒன்று நல்லது நடந்துச்சு. ஆளு கல்லாங்குழியில் ஆர்டர் பண்ணியிருக்காப்புலங்க. எல்லாம் கல் குண்டும் குழியுமாகவே இருக்குது. A few minutes later. மட்டும் ஃபோட்டோ கொடுத்தாச்சுங்க. எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம். 6 ரூபா சேர்த்து வந்துருக்கு.
இது வேறு ஒன்றா ஜோன் பக்கமாக வந்துட்டேங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். 3 hours later. இப்போது டைம் 2:30 ஆகுதுங்க. 23 ட்ரிப்பு முடிச்சிருக்கேன். அமௌண்ட் வந்து 1150 ரூபா பக்கமாக எடுத்திருக்கேன். இன்றைக்கி இன்சென்டிவ் காட்டவே இல்லைங்க. அதனால் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன் அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலாக வருதுன்ட்டு. 24 ட்ரிப்பு முடிக்கிற மாதிரி வருது. அதனால் வெயிட் பண்ணி ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ தான் போயிட்டுருக்கேன். அதுவும் கேஷ் ஆன் டெலிவரி. ஏதோ ஒரு பொண்ணு ஆர்டர் பண்ணியிருக்கும் போல், ஜெனிஃபர்னு சொல்லிட்டு. பொண்ணுக்கு டெலிவரி ஃபீஸே 110 ரூபா. ஆனால் ஃபுட்டு வந்துட்டு டோட்டலாக வந்து 179 ரூபா தாங்க போட்டிருக்கு. கேஷ்பேக் கொடுத்துருப்பாங்க போல். ரெஸ்டாரண்ட்டில் போய் இந்த ரைஸை சாப்பிட்டாங்கன்னா எப்படியும் ஒரு 130 ரூபா பில்லை போட்டிருப்பாங்க. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி அதுவும் அமௌண்ட்டு கம்மியாக வந்து டெலிவரி ஆகுது பாருங்களேன். 11 மணி டைம்லாம் ரொம்ப கட்டுப்பாயிருச்சு. ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாமா அப்படின்னு ஆகிடுச்சு. ஆர்டரே போடல. 1 ஹவருக்கு ஒரு ஆர்டர் போட்டுட்டு இருந்தாங்களா. அப்போது நான் 20 ட்ரிப்பு தான் முடிச்சிருந்தேன். அப்போது நான் வந்து 19 ட்ரிப்பு தான் முடிச்சிருந்தேன். லேட் நைட்டில் கண்டிப்பாக 5 ஆர்டர் வந்துடும், நம்ம வேறு காலையிலேருந்து ஓட்டுறோம்ல, கண்டிப்பாக ஆர்டர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் ஓடிட்டு இருந்தேன். முன்னெல்லாம் இது மாதிரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பியிருப்பேன். ஏன்னா இன்னொரு வீடியோவில் கூட பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் 4 ட்ரிப்பு தான் இருக்குது, நான் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து ரீசனபுளாக எந்த ரீசனும் இல்லைங்க. அதனால தான் நின்று ஓட்டிகிட்ருக்கேன். 20 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படியும் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு மறுபடியும் தூங்குறதுக்குள்ளே எப்படியும் 3 ஆயிரும். ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கிட்டு மறுபடியும் விடிய காலைல எழுந்துச்சி வரணுங்க. சரியான கடுப்பு. 20 மணி நேரம் வேலை பார்த்து இந்த அமௌண்ட் எடுக்கணுமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அமௌண்ட் எடுக்கணுமா? சரி, நேற்று கூட வெள்ளிக்கிழமைங்க 20 ட்ரிப்பு முடிச்சிருந்தேன். 1500 அமௌண்ட் வந்துச்சு. 29 ட்ரிப்பு முடிக்கிறதுக்கு 5 ஆர்டர் தான் தேவைப்பட்டுச்சா. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அது ஃபுல்லுமே பார்த்துருந்தா எப்படி 2500 வந்திருக்கும். பாதியோடு பார்த்தனால 2000 தான் வந்துச்சு. இன்றைக்கி வாங்கின வேலை செய்கிறேன். இன்சென்டிவோட சேர்த்து 1750 ரூபா பக்கமாக தான் வரும் போல். இன்சென்டிவ் கரெக்டாக கால்குலேட் பண்ணி போடல. அதனால் காலைல ஏர்னிங்ஸ் ஏறிடும்ல, நான் அது ஸ்க்ரீன் வீடியோ போட்டுறேங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கடைசி ட்ரிப்பு ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்க, அது சந்தோஷமே தனி. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக சொல்லுதுங்க. 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன். 400 ரூபா பெட்ரோலும் தீர்ந்து போச்சு. இந்த கஸ்டமர் வேறு கால் பண்ண எடுக்க மாட்டேங்குது. ஃபுட்டு வாங்கிக்குமா? ஐயோ, கஸ்டமர்கிட்ட ஃபோட்டோ கொடுத்து வச்சுங்க. ஜெஃப்ரிங்கிற பாய் நேமை போய் நான் ஜெனிஃபர்னு சொல்லிட்டு பொண்ணுன்னு சொல்லி படிக்கிறேன். சரி, தூக்க காலத்தில் எஃப் கூட என்ன மாதிரி தெரியுது. ஃபோட்டோ கொடுக்குறேன், ஜூஸ் கேட்குறாரு. ஜூஸ் கேட்குறாருன்னு பார்த்தா நான் ஜூஸும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணேங்கிறாரு. இங்கே காம்பவுண்ட் போட்டால் தாங்க ஜூஸ் வரும், காம்பவுண்ட் போடலன்னா ஜூஸே வராது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடலாம். இப்போ பாருங்கள், ஆர்டர் வந்தாலும் வரும், நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். இன்றைக்கி சனிக்கிழமை முக்கி திணறி ஓட்டி வெறும் 1700 ரூபா தானே. கோ ஆஃப்லைன். நானும் போய் தூங்க போகிறேன். இப்போது மார்னிங் 8 மணி ஆகுதுங்க. இன்சென்டிவ்லாம் கரெக்டாக செக் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் இன்சென்டிவ் ஏமாற்றிட்டாங்க. 265 ரூபா தான் வந்திருக்கு, 500 ரூபா வர வேண்டிய இடத்துல. நேற்று எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் ட்ரிப் கணக்கு ஓட்டிகிட்டு வந்தேன். 24 ட்ரிப்பு நேற்று முடிச்சிருந்தேன். ஏன்னா எப்பயுமே 250 ரூபா போட்டால் 13 ட்ரிப்பு தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஹையஸ்ட் இன்சென்டிவ் ஸ்டார்டிங் வந்து 450 ரூபா இருக்குமா. 265ங்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டர் சேர்த்தியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சேர்த்தி தான் ஓட்டு வந்தேன். பார்த்தவொடனே ஒரு மாதிரி என்னடா இப்படிலாம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக போயிடுச்சு. ஆர்டரும் ஒழுங்காக போடுறதில்ல, அமௌண்ட்டும் கரெக்டாக கொடுக்குறதில்ல. இதில் கஸ்டமர் வந்துட்டு லிஃப்ட் ஒர்க் ஆகலனாலும் அவங்க படியில் ஏறி நடந்து தான் போய் கொடுக்கணும். கீழே வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னாலும் சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு ட்ராவல் அமௌண்ட்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து கஸ்டமர் கேட்டு வரைக்கும் இருக்கிற கிலோமீட்டருக்கான அமௌண்ட் மட்டும்தான். அவங்களுக்கு மேலே போய் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே எந்த அமௌண்ட்டுமே கிடையாது. அது சும்மா ஒரு ஃபெசிலிட்டி மட்டும்தான். செம்ம காண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் ரைஸ் பண்ணேன். கண்டபடி திட்டிடலாம் அப்படின்ட்டு, ஸ்விக்கியை ஓட்ட விடாத ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணேன்.
டிக்கெட் ரைஸ் பண்ண வாட்டி ஒரு பொண்ணு வந்து அசைன் ஆகிருக்குங்க. உடனே கால் பண்ணாங்க, அது கால் ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. ரெக்கார்டை மட்டும் கேட்டாங்களே. வணக்கம் சார், சிவி சப்போர்ட் டீம்லேருந்து பபிதா பேசுகிறேன். பேசிட்டு இருக்கிறது பாலகிருஷ்ணன் அங்கமுத்து சாருங்களா? ஆமாம் மேடம். சார் டெய்லி இன்சென்டிவ் டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாங்களா சார்? ஏன் மேம் இன்சென்டிவ் கம்மியாக போட்டிருக்கீங்க, என்னாச்சு? சாரி ஃபார் த இஷ்யூ சார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு சம் எரர் ஆயிருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் டீஸ்க்கு இதே மாதிரி ஆகிருக்கு. உங்களுக்கு நீங்கள் ஹையர் ஸ்லாபுக்கு எலிஜிபிள் தான். பட் 24.5 ட்ரிப் கவுண்ட் எடுத்திருக்கீங்க. பட் ஒரே ஸ்லாப் தான் உங்களுக்கு நேற்று கொடுத்துருந்துருக்காங்க 265. இது சம் எரரா டெக்னிக்கல் இஷ்யூவா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் அதே ஷிஃப்ட்டில் தான் இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் தான் ஆட் ஆகணும். அதே ஷிஃப்ட் அதே ஜோனில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இதை நாங்கள் ஹை டீமுக்கு எஸ்கலேட் பண்ணிடுறோம் சார். எஸ்கலேட் பண்ணோன்னா நமக்கு ப்ராசஸிங்க்கு ஒரு 2 days ஆகும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2 days மட்டும் வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் உங்களுக்கான அப்டேட் இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார். உங்களுக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் டேஸ்க்கு இந்த மாதிரி ஆகிருக்கு. எல்லாருக்கும் சேர்த்து தான் சார் நாங்கள் எஸ்கலேட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், ஓகேங்களா? புரியுது மேம். ஆனால் நீங்கள் 20 எப்பயுமே அவர் நேற்று கால் பண்ண வாட்டி இது மாதிரி இஷ்யூ சொல்லியிருந்தேன். நேற்று என்ன ட்ரிப்பு கணக்கோ அந்த ட்ரிப்பு கணக்கு ஓட்டுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் நான் ஃபுல்லாக அப்போ இங்கே 265 இன்சென்டிவ் போட்டிருக்கீங்க. எப்பயுமே 265 இன்சென்டிவ் போட மாட்டீங்க. 13 ட்ரிப்புக்கு 250 இன்சென்டிவ் தான் போட்டிருப்பீங்க. 265னா டெக்னிக்கல் இஷ்யூ கூட இருக்கலாம் சார். மேபி இது டெக்னிக்கல் இஷ்யூ கூட இருக்கலாம் சார். ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரோம் சார். 2 days மட்டும் வெயிட் பண்ணுங்க சார், ஓகேங்களா? சரி, ஓகே மேடம். ஸோ நாங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை அந்த கால் முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும் சார். சாட்டிஸ்ஃபை நாங்கள் ரேட் ஆப்ஷன் கொடுங்க, சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா நான் குட் கொடுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ரெக்கார்டு கேட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பொறுமையாக தான் பேசியிருந்தேன். நம்ம எடுத்தோன்னே எதையும் வார்த்தை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஏன் போடல அப்படின்னு சொல்லும் போதே அந்த பொண்ணு டக்குன்னு இது மாதிரி எங்கள் மேலே தான் இஷ்யூ, டெக்னிக் இஷ்யூ ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே கோவம்லாம் காம் டவுன் ஆயிடுச்சுங்க. அவங்களையும் திட்ட முடியாது, ஏன்னா கஸ்டமர் கேர் அவங்களும் நம்மளை மாதிரி தான். அவங்களுக்கு மேலே ஒரு ஹெட் இருப்பாங்க கஸ்டமர் கேர், அவங்கக்கிட்ட வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. 1528 ரூபா தான் வந்திருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு 2 daysல வந்துடும் சொல்கிறாங்க. ஆனால் அந்தந்த அமௌண்ட் அந்தந்த டைமில் வந்தால் தாங்க அது கரெக்டாக இருக்கும். இந்த அமௌண்ட்டு 2 நாள் கழித்து வந்து என்ன பிரயோஜனம்? தேவைங்கிற போது இப்போ தானே. சோர்ஸ் வர சர்வரை கூட ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியலங்க அந்த ஸ்விக்கியால். சரி, ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.